வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம் பாருங்க. இந்த ஹைசிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதோட ஹைசிஎஃப்பும் ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாலினாமியல் அப்படின்னா பல்லுறுப்பு கோவைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நார்மலா வந்து எல்சிஎம் கொடுத்துட்டு ஹைசிஎஃப் கேட்டாலும் இல்லை ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் ஹைசிஎஃப் கேட்டாலும் ஒரு ஃபார்முலா உண்டு. ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹைசிஎஃப். இது நம்மளுக்கு தெரியும். அதே மெத்தட்ல தான் நம்ம செய்ய போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹைசிஎஃப் கொடுத்துட்டாங்க, ரெண்டு நம்பருக்கு ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி டிவைடட் பை ஹைசிஎஃப். இந்த ஏல இந்த பாலினாமியல் வரணும், இந்த பில இந்த பாலினாமியல்ஸ் வரணும், அது கூட ஹைசிஎஃப் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இங்க ஆப்ஷன்ஸை பாருங்க. இந்த எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் x பிளஸ் 28 இந்த அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், இந்த ஹைசிஎஃப் கொண்டு இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்களேன், இப்போ ஏ வந்து 4ன்னு வச்சுப்போம், பி வந்து 8ன்னு வச்சுப்போம், இந்த ஹைசிஎஃப் வந்து 2ன்னு வச்சுப்போம். சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம டிவைட் பண்ண, இந்த ரெண்டை கொண்டு ஏதாவது ஒன்று தான் டிவைட் பண்ண முடியும். அப்படி டிவைட் பண்ணாலே நம்ம மிச்சம் உள்ளது வந்து இது டிவைட் ஆகாது, ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த எக்ஸ் பவர் ரெண்டாவது பாலினாமியல் வந்து அப்படியே கொடுத்துருக்கனால நம்ம இந்த x² பிளஸ் 5x பிளஸ் 7 இந்த எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x³ பிளஸ் 5x² இது கூட வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். எப்படி அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x³ பிளஸ் 5x² பிளஸ் 26x பிளஸ் 56. இது கூட வந்து எதை கொண்டு டிவைட் பண்ணணும், ஹைசிஎஃபா கொடுத்துருக்க x² பிளஸ் 5x பிளஸ் 7 கொண்டு டிவைட் பண்ணணும். சரி, இப்போ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு போகணும். அப்போ x² போட்டோம் அப்படின்னா இந்த x பவர் 4 வருமா, இந்த x² இது கூட மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். பண்ணோம் அப்படின்னா x பவர் 4 வரும், அடுத்து பிளஸ் 5x³ வரும், பிளஸ் 7x² வரும். இது கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மைனஸ் சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இங்க என்ன வரும், மைனஸ் 2x³ மைனஸ் 2x² பிளஸ் 26x நம்ம கீழே இறக்கலாம். இப்போ அடுத்து வந்து இது கூட எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸ் 2x³ வரும்னு பார்க்கணும். மைனஸ் 2x மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2x³ வரும். அதே மாதிரி இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் 2x³ மைனஸ் 10x² மைனஸ் 14x. இது அகைன் வந்து நம்ம இங்க சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். கேன்சல் பண்றதுக்காண்டி மைனஸ் இருக்கிறதுலாம் பிளஸ் போடுறோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து 8x² பிளஸ் 40x அந்த மாதிரி வரும். இங்க அடுத்து என்ன இருக்கு, 56 இருக்கு. அதே இதே மாதிரி 56 வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் இதை கொண்டு எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா இங்க கேன்சல் ஆகுற மாதிரி எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8x² பிளஸ் 8 5 40 40x பிளஸ் 8 7 56. அகைன் எல்லாத்துக்கும் சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இங்க நம்ம டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் x² மைனஸ் 2x பிளஸ் 8. x² மைனஸ் 2x பிளஸ் 8 என்ன இருக்கு, x² மைனஸ் 2x பிளஸ் 8 இதாவது ஒரு ஆன்சர். இந்த x பவர் 4 பிளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் x பிளஸ் 28 வந்து ஆல்ரெடி இதுலேயே இருக்கு. இந்த மாடல்ஸ் வந்து நல்லா தரவா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து அடிக்கடி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க. எஸ்எஸ்சி ரயில்வேல கூட இந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் வந்து எல்சிஎம் டாபிக்ல இருந்து கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க.